அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன எல்லாரும் மறந்துருப்பீங்க. ஏன்னா நான் எனக்கே சொன்ன மாதிரி என்கிட்ட ஸ்கூல் ஒர்க்ஸ்லாம் இருந்தனால என்னால் இந்த சேனலை வந்து கரெக்டாக வந்து இது வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியல. என் சேனலில் சரி இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் நான் வீடியோ போட முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கண்டினியூஸாக போடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் தான் கிரானி 2. ஸோ அந்த கிரானி 2ல் வந்து நம்ம வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னொன்று ஒரு கட்டத்து மேலே எனக்கு கடுப்பாகி கெட்ட வார்த்தையே பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபோன் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் அம்மா அப்பா பாட்டியாச்சும் பார்த்தாங்கன்னா யாரா கெட்டாவது பேசுகிறா பீப்லாம் கேட்டாங்கன்னா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். அது உங்கள் மிஸ்டேக் தான். இப்போயே சொல்லிக்கிறேன். ஃபோன் போட்டு கேளுங்க. அப்படியே ஃபோன்லனா சவுண்டை கம்மி பண்ணி கேளுங்க. மோஸ்ட்டாக கேட்காதீங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே கெட்ட வார்த்தைகளாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை இருக்காது. போக வீடியோ ஃபுல்லாக கெட்ட வார்த்தைகள் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு வார்னிங்காக தரேன். எந்த வீடியோவுக்கு என் வீடியோவில் எந்த வீடியோவுக்கு போனாலும் சரி ஃபோனை பாட்டு கேளுங்க. அப்படியே சவுண்டை வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று என் லேப்டாப்லாம் அப்டேட் பண்ணனால அதுவே 3-2 டேஸ் ஆச்சுனால அதுவும் நம்ம கூட நான் வீடியோ போட முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூஸாக வீடியோ பண்ணலாம். இப்போதைக்கு வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ப்ளே பண்ண கேம் தான் வந்து கிரானி 2. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிரானி வந்து ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா தான் எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இது இந்த கிரானி 2ல் வந்து கிராம்பா வந்து இருப்பான். அது யாருன்னா கிரானியோட புருஷன். ஸோ புருஷங்காரன் கிரானி சாப்டர் 2 ப்ளே மோர் கேம்ஸு கிஃப்ட்டு. ஸோ நம்ம பிளேன் கொடுப்போம். டிஃபிகல்ட்டி ஈஸி கிரானி கிராம்பா போத்து. இல்லாட்டி நம்ம கிரானி வைக்கலாம், இல்லாட்டி கிராம்பான்னு வைக்கலாம். ஸோ நான் போத்துன்னு வச்சுருக்கேன். 2 பேர் வருவாங்க. அப்புறம் வந்து குவாலிட்டி மீடியம். டிஃபிகல்ட்டி ஈஸி கிரானி அண்ட் கிராம்பா மூவ்ஸர் பிட் ஸ்லோ நோ கிளிக்கிங் ஃப்ளோர்ஸ். இஃப் யூ கேம் திஸ் நாட் ரன் ஸ்மூத்லி தென் ட்ரை லோ கிராஃபிக் செட்டிங்ஸ். வேறு லெவலில் ஃபோன் வச்சுட்டு அந்த கேம் விளையாட முடியுமா என்ன? இப்படிலாம் சொல்லியிருக்கானுங்க. ஐ திங்க் சில மொபைல்ஸ் இந்த கேம் ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து கேமுக்கு போவோம். டே 1 பார்க்கலாம் எஸ்கேப் ஆக முடியுதான்னு. ரொம்ப குரல் மாறியாக தான் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஒரு குரல் மாறியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போதைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து இந்த ரூமில் நல்லா ஞாபகம் இருக்குது. மேலே வந்து கேமரா வச்சுருப்பான். தெரியும்டா நீ கேமரா வச்சுருப்பானுங்கிறான்ப்பா. எதுவும் இல்லை வழக்கமான அது பொருள் இருக்காது. இப்போ ரேரான சமயத்தில் தான் வச்சுருப்பானுங்க அவனுங்க. ஸோ படி நீங்கள் யாரும் இல்லை. கிராம்பா தூங்கினானா அவன் சாவியை எடுத்துருவான். ஏன்னா கிராம்பா இதில் வந்து சாவி வச்சுருப்பான் அவன் கழுத்தில். போடு ப்ளக்கு கிடச்சிச்சு. நம்ம வந்து போட் ரெஸ்கிப் தான் பண்ண போகிறோம். கிரானி வாலில் நடந்த மாதிரி இதில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன்னா அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா கிரானி வாலில் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் பண்ண முடியல. யாரும் இல்லைங்க. இவங்க வந்துடுவாங்களோ சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதுக்கும் முன்னாடி டோர் திறந்துருக்கு. நான் பார்த்தேன் டோர் கிரானி போகுது. கிராம்பா வந்துட்டான். கிராம்பா நான் பார்த்துட்டான். கிராம்பா ஸ்லோவாக தான் வரா. 2 பேரும் அல்லு கட்டுறாங்கயா. வாங்க கிரானி வாங்க. லாக் பண்ணிட்டானுங்கன்னா என்ன? லாக் பண்ணல. ஓடு. லாக் பண்ணிட்டானுங்களா? நைஸாக மேலே போயிடுவோம். கிரானி இருக்குது. கிரானி மட்டும் கிராம்பா வராங்க. ஆஹா இந்த தருதல் எங்கே போனாலும் வந்துடுது. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போடு வெப்பன் கீ கிடச்சிச்சுங்க. வேற லெவலுங்க. ஆமாம் ஆடி தாறு மாறுதான் இன்னைக்கு. தாறு மாறு. ஓகே இங்கே வந்து விரிஞ்சி இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக சொல்கிறேன்டா. விரிஞ்சா எஸ் விரிஞ்சி. இந்த கதை ஓப்பன் பண்ணிப்போம். தொடடா வந்துட போகிறாடா. பரவாயில்ல. இந்த கதை இதுக்கு மேலே சாத்த முடியுமா? திறந்தே வச்சுப்போம். ஓகே இப்போ நீங்கள் வந்து நம்ம வெப்பனை எடுத்து இவனுங்களை சாத்த வேண்டியதான். வெப்பனை எடுத்து ஸோ கிரானி இங்கே கூப்பிடுவோம். கிராம்பாக்கு காது கேட்காது. அந்த நாய்க்கு கண்ணும் தெரியாது. பார்த்தா காதும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா கிறுக்கடகளாக இருக்கானுங்க இந்த கேமில் இருக்கானுங்க. ஸோ எத்தனை கண்டு ரீலாக பண்ண முடியும்? போடு 2 புல்லட்டு. அது கிரானி ஒன்ல வந்து 1 தான். இதை வந்து கன்னை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஓகே வாங்க கிரானி வாங்க. உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வாடி இந்த வாட்டி கிராம்பா வந்துட்டான். வாடா அட கிறுக்கனே. என்னங்க இப்படி? உண்மையிலே காது கேட்கலங்க அவனுக்கு. கொண்டாடி சுட்டனா அவனுக்கு ரோஷம் வந்துடும் பாருங்களா. ஒரு 2 நிமிஷம் அதில் பாருங்க தூங்குறாங்க. சொன்னா இல்லையா இந்த நாய்க்கு காதும் கேட்க மாட்டேங்குது. சாவிடா எவ்வளோ கிட்ட நான் போட்டேன். ஆனால் அப்பயே அவனுக்கு சத்தம் கேட்கணும். மனுஷனா நீலாம் மனுஷனே இல்லைடா. நீலாம் எதுக்குதான் இருக்கியோ தலடா. ஆனால் எதுவும் இருக்காது. ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம செக்யூரிட்டி கீ எடுத்திருக்கோம். இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் இது தேவையில்ல.
இது வந்து செக்யூரிட்டி ரூமு. ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து சேஃப் கீ இருக்குது, போர்டு சேஃப் கீ இருக்குது. ஸோ சேஃப் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழே குஞ்சு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழே இது இருக்குது, போர்டு கேஸ்லின் கிடச்சிச்சு. ஸோ கேஸ்லின் இடத்த ஞாபகம் வச்சுப்போம். ஸோ கேஸ்லின் இடம் வந்து கீழே, மேலே வந்து கீழே போகிறதுக்கான வழி. இங்கே தான் வந்து இது இருக்கும், கரண்ட் இது. இங்கே வந்து ஏன்னா டோர் எஸ்கேப் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க, தெரியக்கூடாதா நம்மளுக்கு? ஏன்டா என்னடா நீங்கள் இது என்னதுங்க, போட்டு கீ போடு மாசு. ஓகே, கட்டிங் பிளேடு இது தேவைப்படுமா எனக்கு தெரில. டக்கு டக்குன்னு சேஃபில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம டக்குன்னு கீழே பொருள் வைக்கணும். நம்மளுக்கு ஒன்றும் வீல் கிடைக்கல, போட்டு கீ கிடைக்கல. இங்கே என்ன இருக்கு, இங்கே வந்து டோர் ஹேண்டில். இது தேவையே படாதுங்க, டோர் ஹேண்டில் எதுக்கு தான் கொடுத்துருக்கானுங்களோ. போய் நான் டக்குன்னு போகிறேன். போய்க்கு நீ என்ன இருக்கீங்க, இங்கே வந்து போட்டு கீ இருக்குது. ஸோ போட்டு கீ எடுத்து வந்து கீழே போட்டுடலாம். ஐ திங்க் கிராண்ட்பா வந்திருப்பானோ, இல்லை கிராணி வந்திருக்கும். இங்கே ஒன்றும் கொஞ்ச நேரம் இருக்குது. அப்புறம் கேஸ்லின் எங்கே பார்த்தோம், மேலே பார்த்தோம். இந்த கேஸ்லினை போய் எடுத்துருவோம். கேஸ்லின் வாங்க உங்களெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்துட்டேண்ணா, உங்களெல்லாம் பார்த்துட்டேன். அப்புறம் இந்த கீழே போய் இதை போட்டுருவோம். கீழே போய் டக்குன்னு இங்கே போட்டு நான் போய் கன் எடுத்துக்கிறேன். நான் கன் தேவைப்படுது. ஸோ கன் எங்கே இருக்குது, இங்கே வெப்பன் கீ கன் எங்கே போட்டேன், கன் இங்கே தான் போட்டேன். எஸ். ஸோ கன் எடுத்துருவோம். கன் எடுத்து டக்குன்னு மேலே போவோம். மேலே போய் இதை எடுத்து நான் ரீலோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இவனுங்க எங்கே போனாலும் வந்துடுவானுங்க. எடுத்து மேலே போட்டால் சவுண்டு கேட்குமா, கேட்கலங்க, சவுண்டு கேட்கல. போடு வேறு லெவலு. நான் விரிஞ்சு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஐ திங்க் ஷார்ட் கன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷார்ட் கன் தேவைப்படும். ஏன்னா மேலே ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு சேஃப் இது தேவைப்படும். சரி, சேஃப்ன்ற பாருங்க, கன்று தேவைப்படுங்க. எப்படிங்க அந்த மேலே ஏறுவோம். இங்கே தான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் இது இருக்கும். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறல, அங்கே தான் வீல் இருக்கும். எஸ், பரவாயில்ல. கேமு விளாடாட்டி கூட எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா கேம்லாம் ப்ளே பண்ணுறது பார்த்துருக்கேன். இங்கே என்ன இருக்குது, டேப் வந்து இந்த எஸ்கேப்பு தான், ஹெலிகாப்டர் தான். இப்போதைக்கு சுட்டுருவோம். போடு கைஸ். ஆஹா, கட்டிங் பிளேடு கீழே போடல. இதை எப்படிங்க மறந்தேன். இன்னும் ஸ்பான் ஆயிருப்பானுங்க. இந்த சத்தம் வேற. அது ஏன் பகு கூட போக மாட்டேங்குது, தொலைய மாட்டேங்குது. காணும். எங்கடா இருக்கீங்கடா ஏ சில்லி பாய்ஸ்? நான் கண்ணை கரெக்டாக அங்கே போட்டுக்கிறேன். கட்டிங் பிளேட் எடுத்துக்கிறேன். இன்னும் வந்துருப்பானுங்களே. எங்கடா இருக்கீங்க? வரல. அப்படியே மேலே போய் டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணிடுவோம். எப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு ஜம்ஸ்கர் கொடுத்துடாதீங்கடா. தெரியும்டா நீ கொடுப்பேன். நீ ஏன்டா இருக்கண்ணே. இது உங்களுக்கு என்ன இருக்கு, பேலாக்கி தேவைப்படுமா என்ன? இப்போ பேலாக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாம்பு இருக்குங்க. என்ன தெரியுமா பண்ணுறேன், கீயை வந்து கீழே போடுறேன். இப்படிதான் இந்த கிறுக்கனுங்க வந்திருப்பானுங்க, எனக்கு தெரியும். ஸோ அந்த கீயை நான் கீழே போட்டேன்னா, இப்போ கீழே இருப்பானுங்களே. இப்போ வந்து நான் பாம்பு கீழே போட்டேன்னா அவனுங்க வந்து சுற்றுவானுங்க. ஸோ வந்து ட்ரோன் இருக்கு, ஏறுங்க. ஃபஸ்ட்டு வந்திருப்பானுங்க. டைம் முடிஞ்சிருச்சிங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் சொன்னா இல்லையா, ட்ரோ பண்ணுவோம். அதான் ஓடு வேற லெவலு வந்து விரிஞ்சு எங்கே போட்டேன், விரிஞ்சு இங்கே தானே இருக்கு, போடு. ஸோ விரிஞ்சு எடுத்துக்கிறேன். கீழே இறங்கிடுவோம். திறந்துருவோம். இதுகளுக்கு என்ன இருக்கு, ஹெலிகாப்டர் கீ. அதை எடுத்து நீனே வாழ்த்து சொறி வச்சுக்கடா, இருக்கணுங்களா. இங்கே வந்து ஒரு ஜந்து இருக்கும். அந்த ஜந்துக்கு சாப்பாடு போட்டோன்னா அது இருக்கும். அந்த ஜந்து வந்து நம்மளுக்கு கடிக்காது. அங்கே என்ன இருக்குங்க, ஃபோட்டோ இருக்கா? முன்னே சாப்பாடு எடுக்கணும். எவ்வளோ விரிஞ்சு தேவையில்ல. ஸோ விரிஞ்சா வந்து தூக்கி போட்டுருவோம். இங்கே தானே சாப்பாடு இருந்தது. கிழமை வந்துட போகிறான். கழுத்து கிழமை வராமல் இருந்தால் சரி. இந்த கேமில் கிழமை டான்ஸ் ஆடுவான்னு வாங்க தெரில என்னதுன்னு. படிங்க, அந்த ஜந்துக்கு நம்ம சாப்பாடு போட்டுருவோம். எங்கடி இருக்குது ஜந்து? வா ஃபஸ்ட்டு அந்த கதவு நான் சாத்திக்கிறேன். அங்கே கரெக்டாக அங்கேயே நிற்கிதுங்க. நான் எப்படி ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுவேன், எனக்கு அதுதான் புரியல எனக்கு. இப்போ கரெக்டாக அப்படி போய் போட்டுருவோமா? வருதுங்க. ஐ திங்க் இந்த சுட்டு கொண்டுருவோமா? கொண்டுருவோம். டேய் ஏன்னாப்பா வாடா இன்னைக்கு நீ உனக்கு இன்னைக்கு இருக்குடா. ஏண்டா என்ன ஜந்து வளர்க்குற ஆறிக்கிட்ட எங்க ஜந்து? அந்த ஜந்துக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடாது. எங்கடி இருக்கா? வாடி வச்சுக்கோ.
வந்துருச்சு. மேலே வந்து எங்கள் அம்மா வந்து கத்துவாங்க. ஸோ அதை நினைக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை எடுத்து கொண்டுட்டேன். ஆஹா, இந்நேரம் இதுங்க கோமா இருக்கோங்க. இந்நேரம் இதுங்க கோமா இருக்கோங்க. நான் எதுக்கும் மேலே போய் ஒளிஞ்சிக்கலான்னு எனக்கு தோணுது. நான் நேரம் கிளவி வந்திருக்கோம். என்ன இருக்கு? போடு வெப்பனி கீ தான். சரி வெப்பனி கீன்ற பாருங்க. வெப்பன் தான் க்ரோபார். க்ரோபார் எடுத்து மேலே எனக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ தான் இந்த கேமோட பயமாகவே தெரியுது. ஏன்னா இப்போ வந்து நான் அந்த ஜந்து கொண்டேன்றனால கிளவியும் கிராம்பாவும் வந்து கடுப்பாயிருப்பாங்க. பார்க்கலாம். வேற நொண்டி நடக்கலாம். கிறுக்கு சின்ன தூரம் சாத்து இருந்து பெஸ்ட்னு தோடுது. சாத்துடா பயமா இருக்குடா. அன்னைக்கு ஏறி விறுவிறுன்னு இருக்கிற. நான் ஃபர்ஸ்ட் இதை நான் கீழே போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து கீழே போகணும். வார்ம் இருக்கும் தானே இருக்கும். இங்கே தான் வந்து வைக்கணும். இங்கே தான் வந்து சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இயர். இங்கே தான் வந்து அந்த இது வைக்கணும். ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ அங்கேன்னு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம போய் வைக்கணும். கொஞ்சம் வந்து கிளவியை கூப்பிட்றதுக்கான நேரம் இது. ஸோ கிளவியை கூப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். கீழே இறங்கு. அட பாரு, கீழே இறங்க மாட்டேங்குது. டேய் கீழே இறங்கல. நான் வந்துருப்பானுங்க. எனக்கு அதனால பயமா இருக்கு. இது எங்கேயோ பறக்குது. சரி இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? எனக்கு திறக்க முடியாது. ஸோ நான் கீழே குதிக்கிறேன். உண்டையா பண்றான். தெரியும்டா, கிராணி சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சிங்க. நினைக்கும் போதே பார்த்துருக்கணும். நேரம் கிராணி வந்திருக்கோம். நான் ஒரு கிறுக்க நாட்டம் பண்ணுறேன். பரவாயில்ல, என்கிட்ட வந்து வெப்பன் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கண்டு சுட்டா நான் அந்த கிராணி வந்து சத்துறோம். அது வந்து ஷாக் அடிச்சு சத்துறோம். சாவாது ப்ராப்ளம் வந்துடும். அதனால வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா டைமை வச்சு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் அந்த அவனுங்களை கூட்டு தொலைகிறேன். இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுவோம். சே அழகா ஒரே டேல எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். இப்படி பண்ணி விட்டானுங்க. டக்குன்னு ஆடி தாயிலுவி. உனக்கு எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறது? டக்குன்னு வா. கிராம்பா வரா. கிராம்பா நான் காடு. கிராம்பா மிஸ் ஆகிட்டாங்க. நீ டக்குன்னு எறா. அந்த கிளவி வந்துடும்டா. புருஷங்காரன் சத்தா பொண்டாட்டிக்காரன்னு வந்துடும். சாவு. டக்குன்னு எடு. நேரம் வந்திருக்கோங்க. அந்த தாய் கிழவி வந்துருச்சுங்க. குடுடி அதை டக்குன்னு போடி. தள்ளு தொலைய மாட்டேங்குது. அடியே புடவை தெரியுது பாரு. புடவை தெரியுது. டே கையை எடு. இங்க சேட்டை பண்ணுதுங்க. அசிங்கடி இருக்குச்சு. சரி அதுக்கடி நான் இது போயிருச்சுக்கணும். நான் டக்குன்னு கேஸ் போட்டு அதை இதாச்சும் திறக்கிறேன். வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது? ஆமாங்க, பேலாக்கி தேப்பணும். இப்போதான் ஞாபகம் அது பேலாக்கி தேப்பணும். ஏன்னா அந்த ஒரு இது இருக்கா. அங்கேயோ சந்து வளர்க்குதா. இங்கே தானே அதை வைக்கணும். சரி நான் கிட்ட கண்ணு வச்சிருவோம். அது நான் பேலாக்கி எங்கே எடுத்தேன்? பேலாக்கி வந்து கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பேலாக்கி கீழே போட்டேன். ஸோ அப்போ நீங்கள் இதை டக்குன்னு ஃபீல் பண்ணி இதை தூக்கி போட்டுருவோம். இங்கே தான் அந்த பேலாக்கி தேப்பணும். பார்த்தீங்கன்னா பேலாக்கி இது போய் மறந்துட்டேன் பாருங்க. இங்கே வந்து இது இருக்குது ஃபீல். இது என்னதுன்னே தெரில. இப்போதைக்கு மேலே போய் ஃபீஸ் எடுத்தோம்ல. ஃபீஸ் எடுத்து இங்கே வச்சுருவோம். ஸோ ஃபீஸ் எடுத்துடலாம். ஃபீஸ் எடுத்து கீழே வச்சுருவோம். இப்போ நான் போய் பேலாக்கியும் அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு அந்த கேமை முடிச்சிருவேங்க. சப்ப கேமாக தான் இருக்குது. எனக்கு 2 பேர் கிராப்பாக்கு காது கேட்கல. புருஷாக்காரன் வந்து பொண்டாட்டி மாதிரி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டு தான். கிரிக்கிங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் என்னதான் பண்ணுறதோ. இப்போ நான் திரும்பி மேலே போகணுமா? ஐயோ, கடைசியில் நொண்டி நடக்க வச்சுட்டாங்களே என்ன. திரும்பி திறக்கணும்னு நினைச்சிங்கன்னா கருப்பாயிருவேன். போடுங்க, பேலாக்கி இங்கே தான் இருக்குது. இப்போ நான் டக்குன்னு போய் இந்த வீலெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இங்கே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மகிட்ட அந்த கன்று இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒன்றும் நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்மளால் நிறைய வீடியோஸ் போட வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து உங்களுக்காக
டைம் ஷெடியூல்லாம் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே நான் ஒரு பாடாயிடுறேன். ஸோ அதுக்காச்சும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படி நம்ம டக்குன்னு போய் பேலாக்கி எடுத்துருவோம். வந்துருக்கோம், என்னது கிராணி வந்திருக்கோம், இல்லை கிராம்பா வந்திருப்பான். நேரம் கிராம்பா தெரியும்டா, பேசிக்கிட்டு இருக்க போதே கிராம்பா வந்துட்டான். கரெக்டாக சொல்லிட்டேன். ஓ மை காட், இந்த 2 கிழவிங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது எனக்கு தெரியல கைஸ். 3வது டேவா ஆக்கி விட்டானுங்க. டேய், என்னை பார்த்தா குண்ட மாதிரி இருக்காடா. ஏண்டா கிராம்பா, உனக்கு ஒரு காது கேட்காது, நீ ஒரு கிராணி, அது ஒரு பைத்தியக்காரி கிழவி. என்னடா ஒரு கூட்டமாக பைத்தியக்கார கிழவிங்களா இருக்கீங்களடா. ஏண்டா என்னடா சத்தம் கொடுக்குறீங்க? ஏண்டி இல்லடா புரியலடா. ஏண்டா கிராம்பா, உன் மேலே இருக்கணும், அது என்ன கலத்து என்ன சாவடிக்குது இல்லையா? ஏண்டா ஏண்டா புரியலடா கிராம்பா, உன்னை வச்சுக்கிட்டு நான் தான் பண்ணுறேன். உன் புருஷகாரி வந்து இல்லை பொண்டாட்டி வந்து என்னதான் சாப்பாடு கொடுக்குறா தெரியல. சாப்பாடு கொடுக்கறனால தான் நீ இந்த வீட்டில் இருக்க, இல்லாட்டி இருக்குவியா நீ? உண்டே இல்லைங்க கிராம்பாக்கு. போறான் பாரு. ஓ 2 பேர் போறாங்க. ஆ 2 பேர்த்துல ஒருத்த முடிச்சு விட்டாங்களோ. அது நான் கிராணியை முடிச்சிடுறேன். சாவடி தாய் கிழவி. இங்க பாருங்கக்கா, இங்க பாருங்க கிராம்பாக்கு ஒரு தெரிய மாட்டேங்குது. அப்படி எதுக்குடா வாழ்ற? ஏன்டி 2 பேரும் ஒன்னா சத்து போறீங்க? ஏண்டா அவன் பொண்ணு பின்னாடி தாண்டா இருந்தேன். ஏண்டா கிறுக்கன கிறு பண்றாங்க கிராம்பா. இப்ப இருக்க சொல்றாங்க எனக்கு கிராம்பா அடிச்சா சாவடிச்சான் தெரியல. பேலாக்கு எங்கேயோ போச்சு. டேய், இந்த கீழே எங்கடா பேலாக்கு? கொடுங்கடா, போங்கடா. நீனா வருது பாவம் கைஸ். கிராம்பா வச்சும் ஒரு லைக் பண்ணுங்க. கிராம்பாவோட கிளவிதான் பாவம், அதுதான் செத்து போகுது. 2 பேருமே பாவம், அதுக்காச்சும் ஒரு லைக் பண்ணி விடுங்க. நம்ம எஸ்கேப் ஆக போனோங்க. இந்த கிழமை இந்த தான் நல்லா ஆச்சு. நம்மள்கிட்ட போட்டு கீழே இருக்கு. இந்த 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 இதில் வந்து நம்மளுக்கு நல்லா ஆயிருக்கு. ஏன்னா வந்து கிராணி 1ல் வந்து இதாக ஆகலை. டோர் எஸ்கேப் பண்ணலாம் மட்டும் கார் எஸ்கேப் பண்ண வச்சிட்டாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இதே மாதிரி நான் கேமை முடிச்சுட்டு போவேன். இப்போ கிராணி 1 ஒரு எஸ்கேப் முடிஞ்சுன்னா கிராணி 2ல் ஒரு எஸ்கேப் முடிச்சிட்டேன்னா கிராணி 3 இருக்குல்ல, கிராணி 3ல ஒரு எஸ்கேப் முடிச்சிடுவேன். ஸோ அது 2த்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் திரும்பி கிராணி 1 விளையாடுவேன். ஏன்னா வந்து இன்னொரு எஸ்கேப்லாம் பண்ணணும், அதே மாதிரியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ். ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடணும். என்ன கிளவுனா கழிவு தான் கொஞ்சம் கடுப்பிட்டானுங்க. என்னாடி பார்க்குறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி. என்னாடி நீங்கள் பாரு கிளவி முடிக்கிறேன் போச்சு. கிளவனாலே எல்லாமே ஆச்சு த எண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ போன வீடியோ மாதிரி இந்த வீடியோ லென்த்தாக இருக்காது, ஏன்னா வந்து கேம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஈஸியாக முடிச்சோம். இதான் உங்களை வந்து நல்ல கேம் பிளேயர் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பை கைஸ், பை.